துலாம் ராசி எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா துலாக்கோல்ல சனி பகவான் உச்சமடையக்கூடிய ராசி, சுக்கிர பகவானை ஆட்சியாக கொண்ட ராசி. நல்ல அழகாக வசீகரமாக முகப்பொழிவோடு இருக்கக்கூடிய சுக்கிர ஆட்சியை கொண்ட துலாம் ராசி நேயர்கள் எதையுமே வந்து ஒரு சீர்தூக்கி பார்க்கக்கூடிய அமைப்புலையும் எந்த விஷயத்தையும் நியாயத்தோடு நடந்துக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களாகவும் துலாம் ராசி நேயர்கள் இருப்பாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு பொதுவாகவே வந்து குரு நல்லது பண்ண மாட்டார் அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்குது. ஏன்னா இவர் சுக்கராச்சாரியார், அவர் வந்து பிரகஸ்பதி, அப்போ தேவகுரு அசுரகுரு எப்போவுமே பகை. இரு சுப கிரகங்களுமே பகையானவர்கள் தான். அது இல்லாத துலாத்துக்கு 3, 6 குடையவராகவும் குரு பகவான் வர்றாரு. இப்போ எப்போவுமே வந்து திசாபுத்திகளாக இருந்தாலும் கோச்சாரமாக இருந்தாலும் துலாத்துக்கு குரு நல்லது பண்ண மாட்டாருன்ற ஒரு சூழ்நிலை இருந்தாலும் கூட உங்களுக்கு நல்ல பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் அந்த குரு பார்வை விழுது. அதனால் உங்களுக்கு நல்ல வாய்ப்பு தான் இந்த வருஷம். துலாம் ராசி நேயர்களுக்கு 4ஆம் இடத்தை வந்து குரு பார்க்குறாரு. அதனால் நல்ல வந்து வீடு, வண்டி, வாகனம், பூமி சம்மந்தப்பட்ட விஷயங்கள், சொத்து சேர்க்கக்கூடிய வாய்ப்பு, இந்த மாதிரியான விஷயங்கள் நல்லா இருக்குது. 6ஆம் இடத்தை பார்க்குறாரு அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலை வாய்ப்புகள், எதிரி பயம் தொலைகிறது, கடன் சம்மந்தப்பட்ட விஷயம் நிவர்த்தி ஆகிறது, புதிய கடன் வேணும்னா கிடைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. 8ஆம் இடத்தை சனி பார்க்குறாரு. சின்ன சின்ன உடல் உபாதைகள், தொந்தரவுகள், பிரச்சனைகள் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா உங்களுடைய 12வது ஸ்தானத்தையும் சனி பகவான் பார்க்குறாரு அப்படின்ற பட்சத்தில் தூக்கமின்மை இருக்கிறது, உடல் அசதிகள், சோர்வுகள், பிரச்சனைகள் இருக்கிறது, இந்த மாதிரி தொந்தரவுகள் வரதான் செய்யும். ஆனாலும் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சுகஸ்தானத்தையே குரு பார்க்குறாரு. திருமணம் சார்ந்த விஷயங்கள் நல்லா இருக்கும். தாமத திருமணம், தள்ளி போன திருமணம் எல்லாம் திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு. குழந்தைகளுக்கு நல்ல படிப்பு, கல்வி, முன்னேற்றம், வெளிநாட்டு சார்ந்த வாழ்க்கை, இந்த மாதிரியான அமைப்பு எல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்கும். உங்களுடைய 2வது ஸ்தானத்தையும் வந்து குரு பார்க்குறாரு. தனக்காரகர் தனஸ்தானத்தையே பார்க்கறது இன்னும் நல்லது. ஸோ வருமானம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் தின வருமானம், மாத வருமானம், எப்படி இருந்தாலும் உங்களுக்கு வந்து வருமானம் பெருகக்கூடிய வாய்ப்பு நல்லா இருக்குது. குடும்பம் சுமூகமாக கொண்டு போகிற வாய்ப்பு நல்லா இருக்குது. நீங்கள் எங்கே நின்று ஒரு செயலை செஞ்சீங்கனாலும் பேசுனீங்கனாலும் உங்களுடைய செயல்பாடுகளும் உங்களுடைய பேச்சும் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்துக்கும் கொண்டு போகக்கூடிய வாய்ப்பாக நல்லா அமைஞ்சிருக்கு. 6ல் வந்து சனி பகவான் உட்கார்ந்துருக்காரு, சகாய சனியா. ஸோ 6ல் ஒரு பாவகிரகம் இருந்தாலுமே உங்களுக்கு வந்து வெற்றி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் எல்லா விஷயங்கள்லையும் ஜெயஸ்தானம்ங்கிறது அதுதான், உபஜயஸ்தானம்ங்கிறது. அதனால் எல்லா விஷயங்களையும் ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய வாய்ப்புன்றது இருக்குது. வழக்கு வியாஜயங்கள், எதை பற்றின ஒரு வழக்கு சம்மந்தப்பட்ட விஷயமா இருந்தாலும் உங்களுக்கு வழக்குகளில் வெற்றி வரும். தேர்வு எழுதக்கூடியவர்கள் எந்த விஷயத்துக்கு தேர்வு எழுதுறீங்கனாலும் சரி, எக்ஸாம்ஸுன்றது வந்து நீங்கள் படிப்பு விஷயமாகவும் இருக்கலாம், வேலை விஷயமாகவும் இருக்கலாம், வேறு ஏதாவது ஒரு விஷயத்துக்காக போட்டி விஷயமா கூட இருக்கலாம். ஸோ போட்டி தேர்வுகள் எதுவாக இருந்தாலும் அது வெற்றி அடையக்கூடிய சூழ்நிலைன்றது உங்களுக்கு நல்லா இருக்கும். விளையாட்டு துறைகளையும் உங்களுக்கு வெற்றி அடையக்கூடிய சூழ்நிலை அப்படின்றது நல்லா இருக்குது. தாயின் ஆரோக்கியம் கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல முன்னேற்றமாக வரக்கூடிய வாய்ப்பும், மருத்துவம் ரீதியான விஷயத்தில் அணுகிறீங்கன்னா கூட குழந்தை பெரு நல்ல சான்ஸ் இருக்குது. ஏன்னா 5ல் எந்த ஒரு பாவகிரகம் இருந்தாலும் குழந்தை பாக்கியத்தை கட்டாயம் கொடுத்தாகணுன்ற அமைப்பு இருக்கிறதுனால 5ல் ராகுவுமே இருக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு குழந்தை வாய்ப்பு அப்படின்றது நல்ல அமைப்பாக இருக்குது. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஜாதக ரீதியாகவும் திசாபுத்தி ரீதியாகவும் அதனுடைய விஷயங்களை எப்படி எந்த காலகட்டங்களில் எப்படி இதை செஞ்சுக்கணுன்ற மாதிரி கொண்டு போய் தொழில் விஷயம், வேலை விஷயம், அரசு வேலை, கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நிவர்த்தி ஆகிறது, கடன் வாங்கிறது, புதிய முதலீடுகள் போடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நல்லா இருக்குது. 4ஆம் இடம் எப்பவுமே முதலீடு அப்படின்ற விஷயத்தில் நல்ல முதலீடு போட்டு தொழில் தொடங்குறது, இந்த மாதிரியான விஷயங்களும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ புதுசாக வீடு கட்டுறீங்க, புதுசாக இடம் வாங்குறீங்க, புதுசாக வண்டி வாகனம் போடுறீங்க, தொழில் ரீதியாக ஜெயிக்கிறீங்க, வேலை ரீதியாக ஜெயிக்கிறீங்க, எல்லா விஷயத்துலையும் பொருளாதார விஷயத்தில் ஜெயிச்சுக்கிட்டே வருவீங்க. உடல் ஆரோக்கியம் மட்டும் ரொம்ப கவனமாக வரக்கூடிய சூழ்நிலையில் இருக்கீங்க. அதனால் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் எப்போவுமே கவனமாக பார்த்துக்கணும். இந்த வருஷத்தில் அடுத்த கட்ட வளர்ச்சி, முன்னேற்றம், வெற்றி, இந்த மாதிரியான விஷயங்களில் துலாம் ராசிக்காரர்கள் அடுத்தடுத்து முன்னேறிக்கிட்டே இருக்காங்க. அந்த வெற்றிகளுக்கான விஷயத்தில் உடல் ஆரோக்கியத்தில் கேர்லெஸ்ஸாக இருந்து தொந்தரவு பண்ணிக்காமல் உடல் ஆரோக்கியத்தையும் நீங்கள் கவனித்து நீங்கள் இந்த வருஷத்தை நல்ல முன்னேற்றமாக கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி நல்ல வாய்ப்பாக துலாம் ராசி நேயர்களுக்கு இருக்குது. நன்றி, வணக்கம்.